வணக்கம். நம்ம 90s கிட்ஸ் சார்பா இந்த படம் குமாரி படத்த நம்ம இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படத்தோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு மக்கள் எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ சேனல்ஸ் இன்னைக்கு ரிவ்யூ எடுத்ததுக்கு 90s டுடே சார்பா ரொம்ப நன்றிகள். நல்லபடியா மக்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க. அது மக்கள்ட்ட கொண்டு போய் ரீச் ஆகட்டும். சரிங்களா? ரொம்ப நன்றி. ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்டர்டெயின்மெண்ட்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். அதை பேஸ் பண்ணி தான் போறோம். கான்செப்ட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணது. அப்புறம் பிரதர் சிஸ்டர் அவங்களுக்கான சென்டிமெண்ட் இருக்கும், எமோஷனல் ட்ராமா எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இயற்கான பெஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம் நாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்ல இருந்து எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கோம். ஸோ படம் பார்க்கும்போது எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ கண்டிப்பா கவலையே மறந்து 2 மணி நேரம் சிரிச்சுட்டே இருக்கலாம். தேட்டருக்கு வந்து பாருங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் என்ன ப்ரோ கான்செப்ட்? கான்செப்ட் நண்பனுக்கு உண்டானதான் கான்செப்ட். சாங்லாம் எப்படி ப்ரோ? சாங்லாம் இப்போ அந்த இதுக்கு சுச்சுவேஷனுக்கு அர்த்தமான சாங் தான். டைரக்ஷன், கேமரா எல்லாமே பக்கம். பேருக்கு ஏற்ற படமா ப்ரோ? கும்பாரி அப்படின்னு பேருக்கு ஏற்றதை விட நட்புக்குண்டான இலக்கணத்தை அதிகமா சொல்லிருக்காங்க. ஆமா ப்ரோ, ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டான படம் தான். ரொம்ப நல்லா இருக்கு படம். காமெடிலாம் எப்படி ப்ரோ? காமெடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாம்ஸ் சாரோட காமெடி நல்லா இருக்கு. படத்துல என்ன ப்ரோ கான்செப்ட்? ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், இது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. எல்லாம் ஒரு காமெடியா, ஃபுல்லாவே காமெடியா தான் போகுது படம். நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது, ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு எவ்வளவு தியாகம் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்காக பண்றான்றத காமிச்சிருக்கோம். படம் நல்லா இருக்குன்னா, படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா போற மாதிரி ஃபீல் ஆகும். பட் செகண்ட் ஹாஃப் நீங்க பார்க்கும்போது அது பிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பண்ற எல்லா விஷயமே சின்ன சின்ன கனெக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்லயும் நீங்க பார்க்கலாம். அது நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்த சின்ன சின்ன விஷயம் அங்க இதுவாகும். அதே மாதிரி மியூசிக்காக நீங்க படத்தை பார்க்கலாம். நீங்க படத்தை பாக்குறீங்க அப்படின்னா மியூசிக்காக பார்க்கணும் அப்படின்னா சூப்பரா பார்க்கலாம். ஏன்னா பாட்டு எல்லாமே தரமான பாட்டு. கேரக்டர் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் நல்லா பண்ணிருப்பாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் ஓகே, ஜாலியா இருக்கு. இது கன்னியாகுமரி லொகேஷனு. ஸோ கன்னியாகுமரினா ஒரு கடல் திருவிழா சொல்ல மட்டும் தான் விவேகானந்தர் தான் பார்த்துமா படத்துல. ஆனால் இந்த படத்துல அதை தாண்டி வில்லேஜ் ரொம்ப அழகாக கிடைக்கும். கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேமராமேன் ஒரு நல்ல அருமையா பண்ணியிருக்காரு.